உள்ள வந்து நடக்கிற கூத்த மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்க. பாவம் அமுதா, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு கதற போறாங்கன்னு நினைக்கிறேன். இவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்க போறாங்க. வாங்க அந்த காமெடியை போய் பார்க்கலாம். அவங்க இன்னும் வரல, அவங்ககிட்டயும் பேட்டி எடுக்கலாம். ஏய், தோத்து ஓட போற பொண்ணுகிட்ட எதுக்கடா பேட்டி? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் சார். நீங்க உள்ள போங்க. நான் இங்க சில பேருக்கு பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு வர்றேன். சரி பழனி, சீக்கிரம் வாங்க. என்ன செந்திலு, ஆதாரத்தை பொத்தி பொத்தி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்க போல. இந்த ஊமைய பேச்செல்லாம் வக்கீல் முன்னாடி எடுப்படாது. கோர்ட்டுக்குள்ள போய் என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. படிச்சவன், உனக்கு அவரை பத்தி தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் பொண்டாட்டி வாதாடி உங்க அம்மாவை நிரபராதி நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துருவான்னு மனக்கோட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காத. அப்படி ஏதாவது கட்டியிருந்தா அதை இடிச்சிரு. இது ஒன்னும் பொம்பளைங்க கொலாடி சண்டை இல்ல, கோர்ட்டு, சட்டம் பேசுற இடம். சார் வந்ததும் கோர்ட்டு வாசல்ல பரபரப்பை பார்த்தல. உன் பொண்டாட்டிக்கு நீ நல்லது பண்ண நினைச்சனா அவளுக்கு இங்கேயே புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்பிச்சிரு. அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. இல்லனா வீணா கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு போவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படிச்ச படிப்புக்கு நீயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. மாமா வந்துட்டாரு. மாமா, என்ன நீ மட்டும் வர? அமுதா எங்க? அதான் சொன்னேன்லப்பா போன்ல. நீ சொன்ன, ஆனா இன்னும் வரலையே. இல்ல, அவ எனக்கு முன்னாடி கிளம்புனால. இன்னும் வரலையா? வந்தா நான் ஏன் கேட்க போறேன் மாமா? அது மட்டும் இல்ல, அமுதாக்கு எதிராக இந்த வழக்கில வாதாட போறது யார் தெரியுமா? அமுதா வாதாடக்கூடாது, அப்படி வாதாடினா போராட்டம் பண்ணுவேன்னு சொன்ன மோஸ்ட் லீடிங் லாயர் ஆதிகேசவன். அப்படியா? இப்பதான் உள்ள போறாரு. அவர் வந்திருக்கிறத பார்த்து மொத்த மீடியாவும் பரபரப்பா இருக்கு. அவரை கூட்டு வந்ததே இந்த பழனி தான். அவன் என்ன பார்த்து திமிரா பேசிட்டு போறான்னு தெரியும். எனக்கு இருக்க ஆத்திரத்துல அப்படியே நாலு அப்பா அப்பலான்னு தோணுச்சு. அப்படி இருக்கணும்டா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு பேச விட்டு பாத்துக்கிட்டு இருந்தியா நீ? என்ன சொன்னாவன்? அந்த ஆதிகேசவன் வாதாட போறாருனா அந்த ஆதி சிவனே வந்தாலும் என் மக அமுதா முன்னாடி ஜெயிக்கவே முடியாதுடா. நீ பேசுற வசனம் எல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஆனா அதுக்கு அமுதா வரணும்ல. எங்க அமுதா? டேய், ஜட்ஜையா கூட தாண்டா வந்துகிட்டு இருக்கா. வந்துருவாடா. நீ மறுபடியும் போன் அடிச்சு பாரு. அடிச்ச மாமா, எடுக்கல. கிளம்புற அவசரத்துல ஒருவேளை போனை வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பாளோ. வந்துருவாடா. டேய், ஜட்ஜ் வண்டி வருது, வாடா போலாம். நாட்டுல முக்காவாசி பசங்க குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறானுங்க. வண்டியை எப்படி குறுக்க போட்டிருக்கா பாரு. தம்பி சார், போய் என்னன்னு பாரு. சரிங்க சார். டைம் ஆயிடுச்சு. பாக்குறேன் சார். 1 minute சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சார் வந்திருக்காரு. நீ கோர்ட்டே கலக்கட்டும். நீங்க எப்படி இருக்கீங்க? Thank you.
வாமா போய் என்னன்னு பாப்போம். என்னையா என்னாச்சு? வண்டி டிரைவர் யாருமே இல்லை சார் அங்க. என்ன ஆதிகேசவன் சார், என்ன இந்த பக்கம் வழி மாதிரி உள்ள வந்துட்டீங்க போல் இருக்க? சென்னைக்கும் டெல்லிக்கும் தானே பிளைட்ல பறந்துட்டு இருப்பீங்க. மேல் கோர்ட்ல இருக்க வேண்டிய ஆளு இன்னைக்கு கீழ் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏம்பா, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான கேஸ் இங்க வந்திருக்கா? அப்படிலாம் இல்ல மயிலால், வழி மாறிலாம் வரல. சட்டம் வழி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்கேன். கேஸ் ஒன்றும் பெருசா இல்ல மயிலால், ஆனா சட்டத்துக்கு மாறா இங்க ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு உங்கள மாதிரி உயர்மன்ற நீதியரசர்களே சிபாரிசு பண்ணியிருக்காங்க. அது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன கோர்ட் பெரிய கோர்ட், சின்ன கேஸ் பெரிய கேஸ்ன்னு வித்தியாசம்லாம் பார்க்கறது இல்ல. நீதியை நிலைநாட்டணும். அதுக்கு ஆதிகேசவன் என்னைக்குமே நிற்பான். இந்த கோர்ட்ல அன்னலட்சுமிங்கிற ஒரு அம்மா, மாயாவிங்கிற ஒரு அப்பாவி பொண்ண கொலை பண்ண கேஸ் மறு ஆய்வுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த வழக்குல குற்றவாளியே முன் வந்து ஒப்புக்கொண்டதால அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பும் சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க குற்றவாளி இல்லைன்னு அவங்க மருமக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அவங்களுக்கு ஆதரவா வாதாட போறது அவங்க மருமக தான். அதுல எனக்கு பிரச்சனை இல்லை மயிலாட். ஆனா அவங்க சட்டம் படிக்காதவங்க, ஒரு வக்கீலும் இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க அடிப்படையாவே படிக்காதவங்க. சாதாரண ஒரு கிராமத்து பொண்ணு, கருப்பு கவுன் அணியாதவங்க எப்படி கோர்ட்ல வாதாட முடியும்? அவங்க என்னமோ ஊர்ல நடக்கிற கொழாயடி சண்டை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இது கோர்ட், இங்க சட்டம் படிச்ச வக்கீல் தான் வாதாடணும். இது தெரியாம எந்த அணுகுமுறையும் இல்லாம சிறு பிள்ளைத்தனமா வாதாடணும்னு ஆசைப்படுறாங்க. அது முட்டாள்தனங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இப்படி சட்டத்தை ஆளாளுக்கு கையில் எடுத்து வாதாட ஆரம்பிச்சா கோர்ட் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ஆயிடாது. இந்த மாதிரி எண்ணத்தை முதல்ல களை எடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த லீடிங் லாயர் ஆதிகேசவன் இந்த சின்ன கேஸ்ல அரசு தரப்பு வக்கீலா ஆஜராயிருக்கிறேன் யுவர் ஆனர். படிப்பறிவில்லாத அந்த தற்கொலை பொண்ணுக்கு அடிப்படை சட்டத்தை புரிய வைக்க போறேன். நீதியை படிச்சவங்களால தான் நிலைநாட்ட முடியும், அந்த பெண்ணாலலாம் முடியாதுன்னு புரிய வைக்க போறேன். அவங்களா இங்க வந்து வாதாடினா நம்ம நீதித்துறைக்கு பெரிய களங்கம் இல்லையா? அதை துடைக்கணும். நானும் கேள்விப்பட்டேன். அவங்க வாதாட உரிமை இருக்கிற பட்சத்துல அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கலாம். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆதிகேசவன். கேஸ் நம்பர் 21/24 ராமலிங்கம். ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். மாமா, ஜட்ஜு வந்துட்டாங்க. கோர்ட் வேற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன மாமா பண்றது? வந்துருவா மாப்ள. எதுக்கு நம்ம உள்ள போய் பார்க்கலாம், வா என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, நீங்க உள்ள போங்க. மாமா வா. எதிர்க்கட்சிக்காரர் என் கட்சிக்காரரை மிரட்டி பணிய வைத்திருப்பதால் அவர்கள் காட்டும் இந்த ஆதாரங்களை கனம் கோட்டார் அவர்கள் தயவு செய்து நிராகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து என் கட்சிக்காரரை இப்படி அவர்கள் தொந்தரவு செய்து கொண்டிருப்பதால் கனம் கோட்டார் அவர்கள் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கும்படி போலீசாருக்கு சிபாரிசு செய்ய மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
என்னையாது யார் யா வண்டியை குறுக்க போட்டது? நான் கோர்ட்டுக்கு போக வேண்டாமா? டைம் ஆகிட்டு இருக்கு. டிராபிக் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி இந்த வண்டியை அப்புறப்படுத்த சொல்லு. சரிங்க சார். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, இப்ப போயிடலாம். சுந்தர் சுந்தர் சுந்தர். என்னையா என்னாச்சு? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு சார். நல்ல காலத்திலேயே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டானுவ. வேற ரூட் ஏதாவது இருக்கா? போலாங்க ஐயா, ஆனா ரொம்ப சுத்து. நம்ம போறதுக்குள்ள கேஸ் முடிஞ்சிடும். பக்கத்துல ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வரேன் ஐயா. அன்னலட்சுமி, அன்னலட்சுமி, அன்னலட்சுமி. டேய், என் அக்காவை கூண்ட வர நிறுத்திட்டாங்க. இன்னும் இந்த அமதா பிள்ளைய காணாமேடா. அதான் மாமா எனக்கும் பயமா இருக்கு. இத காரணமா வச்சு அந்த ஆள் கேஸை ஈஸியா தனக்கு சாதகமா முடிக்க போறான். நீ ஏன் மாமா தனியா வந்த? கூடவே வந்திருக்க வேண்டியதானே. போச்சு, எல்லாம் போச்சு. வந்துருவாடா அவ. ஐயா, இவங்க வண்டி தானே ஐயா? யோ, எதுக்கு என் வண்டியை ரோட்ல பார்க் பண்ணி வச்சிருக்க? வண்டி ஏறியா? ஐயா, எடுக்க முடிஞ்சா எடுக்க மாட்டோமா ஐயா? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சியா? அதுக்காக இப்படியே விட்டுருவியா நடு ரோட்ல? ஜட்ஜ் நான் சொல்றேன், போய் வண்டி ஏறியா? ஐயா, நீங்க ஜட்ஜின்னு எனக்கு தெரியும். ரிப்பேர் ஆன வண்டிக்கு தெரியுமாங்க ஐயா? அது எப்படியா போகும்? ஏய், என்ன நக்கலா? வண்டியை தள்ளியாவது ஸ்டார்ட் பண்ணு போ. 2 பேரால தள்ள முடியலையா? அதான் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்க போனோம். யாருமே இல்லைங்கய்யா. வேணா நீங்க வந்து ஒரு கை பிடிச்சி தள்ளனா வண்டி போகுங்கய்யா. அண்ணா, நாங்க ரொம்ப முக்கியமான கேஸ்க்காக போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, ரொம்ப அவசரம் அண்ணே. ஏமா நீயும் புரியாம பேசுறியாமா? நாங்க என்ன மாட்டா நான் சொல்றோம்? எங்க 2 பேரால முடியலமா. வேணா நீங்க வாங்க, வண்டியை தள்ளுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். என்னமா ஆகுதா? சரி வா போடா. அரசு தரப்புல மிஸ்டர் ஆதிகேசவன் சார், இந்த வழக்குல என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றதுக்கு இந்த வழக்குல ஒண்ணுமே இல்லை யுவர் ஆனர். ஏற்கனவே இது தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கு. குற்றவாளி சார்பா வாதாட போற அந்த பெண் எங்க?
அவங்க இந்த வழக்குல முன் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லலாம். மயிலாட், அவங்க இன்னும் கோர்ட்டுக்கே வரல. என்னது, கோர்ட்டுக்கே வரலையா? ஏன், கோர்ட்டோட நேரம் தெரியாதா? மயிலாட், அது ஒரு படிப்பறிவு இல்லாத பொண்ணு. கோர்ட்டுக்கு வழி தெரியாம சுத்திட்டு இருப்பா. எப்படியாவது வழி கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் காத்திருப்போமே. பள்ளியா ஒரு பொட்டப்புல தள்ளுறா, அப்படியே ஒத்தி கொடுக்குற. ஒழுங்கா தள்ளியா. சரி விடுமா, அவங்க பாத்துக்குவாங்க. வா. டிரைவர், வண்டி எடுப்பா. எப்படியும் லேட் ஆக்கி விட்டோம். ஆமா ஆமா. இதுக்கு மேல எப்படிங்க காத்திருக்கிறது? வழக்குடைய முக்கியத்துவம் கருதி அவங்களே வாதாடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன் இது வரைக்கும் கோர்ட்டுக்கே வரல? பொறுப்பே இல்லாத ஒரு நபருக்கு கோர்ட் எப்படி காத்திருக்கிறது? இந்த வழக்க கால அவகாசம் இன்றி ஒத்தி வைக்கிறேன். மயிலாட், எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வழக்கோட தீர்ப்பு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா சட்டம் படிக்காம வாதாட நினைக்கிற அந்த பொண்ணோட அகம்பாவத்தை உடைக்கணும். அதுக்கான வாய்ப்பை நாம நிராகரிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க. சரி, தேநீர் இடைவெளிக்கு பிறகு கோர்ட்டு திரும்பக்கூடும். என்ன ஆதிகேசவன் சார், நீங்க வாதாட போறீங்கன்னு தெரிஞ்சு ஒண்ணு பயந்து ஓடிட்டா போல் இருக்கு. வாங்க, காபி சாப்பிடலாம். நீங்க போங்க சார், பின்னாடியே நான் வரேன். சார், நீங்க எதுக்கு சார் அவளுக்காக கால அவகாசம் வாங்குறீங்க? அவ வரலன்னு கேஸ முடிச்சிருக்கலாம்ல. நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நான் வந்திருக்கிறது அன்னலட்சுமி தண்டனை உறுதி பண்ண மட்டும் இல்ல, அந்த அமுதாவுக்கு பாடம் புகட்டணும். அவ வரணும், என்கிட்ட தோக்கணும். சட்டம்னா என்ன, இந்த ஆதிகேசவன் யாருன்னு அவளுக்கு புரியணும். இந்த ஆளுக்கு அவளை பத்தி முழுசா தெரியல. நாம தடுக்கலான்னு பார்த்தா இவர் வளர்க்கலான்னு பாக்குறாரு.
என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? நாங்களாம் பதறி போயிட்டோம் தெரியுமா? இல்ல சித்தப்பா, வர வழியில ஒரு சின்ன தடங்கல். அம்மா என்னாச்சு? கேஸ அந்த ஜட்ஜு தள்ளி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாருமா. அப்புறம் வக்கீல் ஆதிகேசவன் சாரு உனக்காக ஜட்ஜு கிட்ட பேசி டைம் வாங்கியிருக்காருமா. அவரா? ஆமாம்மா.